விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த கடையின் சமையல் கூடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து சிவகாசி டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்வேல். இவர் சொந்தமாக செங்கல் சூளை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது தந்தை அங்குசாமி பெயரில் 3ஆம் நிலை ஒப்பந்ததாரராக பதிவு செய்ய வேண்டி அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை கடந்த ஜூலை 11ஆம் தேதி கமுதி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கட்டியுள்ளார். பின்னர் இது சம்பந்தமாக செந்தில்வேல் பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலகம் சென்று மேலாளர் ராமச்சந்திரனிடம் நேரில் கேட்டபோது சான்றிதழ் சம்பந்தமாக தீர்மானம் போட்டாச்சு எனவும் ஏற்கனவே தங்களிடம் கூறியது போல 20,000 ரூபாய் எனக்கும் அலுவலக செலவிற்கும் கொடுத்துவிட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லஞ்சம் கொடுக்க விரும்பாத செந்தில்வேல் ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய 12,000 ரூபாய் பணத்தை வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளர் ராமச்சந்திரனிடம் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலா உணவகம் இயங்கி வருகிறது. இந்த கடையில் செங்கம் நாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 5 பேர் அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது குணசேகரன் என்பவருக்கு பரிமாறப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இறந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டு இருந்தவர்களுக்கு ஒரு விதமான ஒவ்வாமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து உணவக உரிமையாளரிடம் கேட்டபோது அலட்சியமான முறையில் பதிலளிக்கும் உணவக உரிமையாளர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உணவகத்தை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்தேன்னா இது வந்து நல்ல ஹோட்டலு சுத்தபத்தமாக இருக்கும் தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். ஆனால் இங்கே சாப்பிடும் போது நாங்கள் 4 பேர் ஒரே இதில் உட்காந்துருக்கோம். சாப்பாட்டில் வந்து பூச்சி இருக்குது. அந்த பூச்சி அவங்கள்ட்ட வந்து எடுத்து காமிச்சு அவனா சொல்கிறாங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கொடுக்கவே இல்லை. கேட்டதுக்கு அவர் மனம் உள்ளே போகிறாரு. இப்போ லாஸ்ட் அவங்க போய் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் தான் எடுத்து போட்டீங்க, பாக்கெட்லேருந்து போட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இது என்ன இது நியாயம்? அதிகமான ரேட்டு விற்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுனால தானே எல்லாங்க வரோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாநில அளவிலான அட்டையா பட்டையா என்ற விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அட்டையா பட்டையா சங்க மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், ஈரோடு, தேனி, திருநெல்வேலி என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. இதில் பெண்கள் பிரிவில் திருவள்ளூர் அணி முதலிடத்தையும், ஈரோடு 2வது இடத்தையும், சேலம், செங்கல்பட்டு அணிகள் அடுத்தடுத்த இடத்தையும் பிடித்தது. அதேபோல் ஆண்கள் பிரிவில் தேனி முதலிடத்தையும், ஈரோடு 2வது இடத்தையும், திருநெல்வேலி, திருவள்ளூர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்து அசத்தியது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறை இயக்குநர் KB ஆனந்த் கோப்பை மற்றும் சான்றுகளை வழங்கி கௌரவித்தார். சர்வதேச தாய்ப்பால் வாரத்தையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் வார விழா நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பேபி டிரஸ், ஹார்லிக்ஸ், பாதாம், பிஸ்தா, ரஸ்க் போன்ற ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் அடங்கிய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மெடிக்கல் அலுவலர் மருத்துவர் ரெஜினா மற்றும் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டூர் ரோட்டில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் தொண்டாமுத்தூர் நரசிபுரம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மதுபான கூடத்தில் பணியாற்றும் ஃபைசல் மற்றும் விமல் இருவரும் சேர்ந்து ரகளையில் ஈடுபட்ட அரவிந்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மூவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஃபைசல் மற்றும் விமல் ஆகியோர் அரவிந்தை கத்தியால் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்வில் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் மருத்துவர் ஹேமசந்த் காந்தி, திருவாரூர் நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், திட்டக்குழு உறுப்பினர் சங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடலூர் நோக்கி அரசு விரைவு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோயில் அருகே சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இரவு நேரங்களில் அப்பகுதியில் மின்விளக்குகள் இல்லாததாலும் சாலையின் நடுவே உள்ள சென்டர் கட்டை மீது ரிப்லைட் ஸ்டிக்கர்கள் ஒட்டாததாலும் சென்டர் கட்டையில் மோதி விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருவதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செதலவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மகாராஜன். இவருக்கும் இவரது உறவினரான அண்ணாதுரைக்கும் தனது வீட்டிற்கு மின்கம்பம் நட்டபோது முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மகாராஜன் அவரது மனைவியிடம் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தபோது அண்ணாதுரை அவரை பேசுவதாக நினைத்துக் கொண்டு மகாராஜனை அண்ணாதுரை மற்றும் அவரது மகன் அன்புமணி ஆகியோர் கட்டையால் தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அண்ணாதுரை மற்றும் அவரது மகன் அன்புமணி ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு அரியலூர் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அண்ணாதுரை மற்றும் அவரது மகன் அன்புமணி ஆகியோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு கிருஷ்ணன் கோவில் தெருவில் புதிதாக சாக்கடை மற்றும் அதன் மேல் பாலம் அமைக்கும் கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. பணி நடைபெற்று முடிந்த நிலையில் கட்டுமான பணியின் போது பாலத்தின் அடியில் முட்டுப்பலகைகள் வைக்கப்பட்டது. இந்நிலையில் பலகைகளை அகற்றும் பணியில் 16 வயது சிறுவன் சாக்கடையில் இறங்கி பணிபுரிந்து கொண்டிருந்தார். இதனை கண்ட நபர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். தற்போது அந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மணப்பாறை, திருச்சி மற்றும் அவினாஷி ரோட்டரி சங்கங்களின் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு மருத்துவமனை கூட்டரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவினாஷி கிழக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் சேகரிக்கப்பட்ட 1 லிட்டர் தாய்ப்பாலை மணப்பாறை அரசு தலைமை மருத்துவமனை தாய்ப்பால் வங்கிக்கு தானமாக வழங்கப்பட்டது. மேலும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் 90 பேருக்கு ஊட்டச்சத்து பவுடர், பழம், டவல் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு பையும் வழங்கப்பட்டது. இதில் ரோட்டரி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், தாய்மார்கள் என பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் மயிலை இருசக்கர மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை செம்மங்குளம் பகுதியில் தொடங்கிய பேரணியை போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு உதவி ஆய்வாளர் மணவாளன் தொடங்கி வைத்தார். இதில் மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள 200க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம், நவல்பூர், ஆட்டோ நகர், வானாபாடி, செட்டித்தாங்கல், மாந்தாங்கல், நவ்லாக், புளியங்கண்ணு, சிப்காட், பெல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இந்த மழையால் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக பள்ளி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் சிதம்பரம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் விமலா வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது உரிய ஆவணம் மற்றும் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் இயக்கிய கல்லூரி பேருந்துகள், ஆவணங்களின்றி இயக்கிய சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனங்கள், குடிபோதையில் தாறுமாறாக ஓட்டி வந்த ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் வேளாண் விளைவுப் பொருட்களுக்கு சேமிப்பு மற்றும் விற்பனை மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்த கட்டிடத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் திறந்து வைத்து 6 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தலா 3 லட்சம் என மொத்தம் 18 லட்சம் கடன் உதவித் தொகைக்கான காசோலைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிவேதா முருகன், ராஜ்குமார், பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள குமரப்பட்டியைச் சேர்ந்தவர் நல்லுசாமி. இவரை கடந்த சனிக்கிழமை முதல் காணவில்லை என்று உறவினர்கள் தேடி வந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள செல்வம் என்பவருக்கு சொந்தமான 40 அடி ஆழமுள்ள கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கிணற்றிலிருந்து நல்லுசாமியின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னாஞ்செட்டிப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனியாக சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டன. இந்த ஆண்கள் சுகாதார வளாகத்துடன் கூடிய குளியலறை மிகவும் மோசமான நிலைமையில் காணப்படுகிறது. மேலும் கட்டிடங்கள் இடிந்துவிடும் நிலையில் சேதமடைந்தும் இரும்பு கதவுகள் அனைத்தும் உடைந்து கதவே இல்லாத கழிவறையாக காட்சியளிக்கிறது. அதேபோல் பெண்கள் சுகாதார வளாகம் பயன்பாடின்றி புதர் மண்டி காணப்படுகிறது. எனவே இப்பகுதியில் புதிய மகளிர் சுகாதார வளாகம் மற்றும் ஆண்கள் சுகாதார வளாகத்துடன் கூடிய குளியலறை கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட செந்தில் நகர் 2வது தெருவில் காவல் ஆய்வாளர் மூர்த்தி தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் சிறு சிறு பண்டல்களாக பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைக்கப்பட்டிருந்ததை பிரித்து சோதனை செய்தபோது அதில் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மாதாவரம் பொன்னியம்மன் ரோடு தனிக்காச்சலம் நகரை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, திருவிக நகர் கோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் பாடியைச் சேர்ந்த டேனியல் விஜய் என்பது தெரியவந்தது. இவர்கள் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்வதற்கு எடுத்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து கொளத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் மூர்த்தி வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 5 கிலோ கஞ்சா மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உலக தாய்ப்பால் வார விழாவை ஒட்டி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப் பணிகள் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து உணவு குறித்த காட்சியகம் அமைக்கப்பட்டு இருந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த உணவு மற்றும் அட்டவணை தகவல்களை பார்வையிட்டு உணவு வகைகளையும் ருசித்து பார்த்தார். இதில் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒவ்வொரு வகுப்பாக சென்று மாணவர்களுடன் பாடத்திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினார். மேலும் மாணவர்களை பாடங்களை படிக்க சொல்லியும் பாடல்களை பாடக் கூறியும் மாணவ மாணவிகளின் கல்வித்திறனை கேட்டறிந்தார். பின்னர் மாணவர் மனசு என்ற புகார் பெட்டியினை திறந்து அதில் உள்ள கடிதங்களை படித்து கடிதங்களை பாதுகாப்பாக சேகரித்து வைக்குமாறு தலைமை ஆசிரியர் ஜீவாவிற்கு ஆலோசனை வழங்கினார். திருப்பத்தூர் அடுத்த ஜடையனூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மர் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு பழுதடைந்துள்ளது. இதனை சரி செய்ய 10,000 ரூபாய் மின்சாரத்துறையினர் ஊர் பொதுமக்களிடம் கேட்டுள்ளனர். இதனை தர மறுத்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திருப்பத்தூரிலிருந்து ஜலகாம்பாறை வரை செல்லும் அரசு பேருந்தை சிறைபிடித்து காலி கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அறிந்த குறிசிலாப்பட்டு போலீசார் மற்றும் மின்வாரிய உதவி பொறியாளர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளாக கல்வி, வேலைவாய்ப்பு, தலித் இடஒதுக்கீட்டில் புறக்கணிக்கப்பட்டு வருவதை கண்டித்து பனையடிக்குப்பம் கிராமத்தில் அம்பேத்கர் சிலை அருகில் 64 ஆதாரமில்லாமல் சேதாரமாகும் தலித் மக்கம் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் சுங்கச்சாவடி அருகில் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மழையின் காரணமாக சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் கனரக மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் நின்றபடி அணிவகுத்து ஊர்ந்து சென்றதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவம் குறித்து வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்தை சீர் செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாட்டு சந்தை வளாகத்தில் மாநில மாட்டு வியாபாரிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த சில நாட்களாக சந்தைக்கு மாடுகளை ஏற்றி வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதிமுகவை சேர்ந்த சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் இதை தடுத்து மாட்டு வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பொள்ளாச்சி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாட்டு வியாபாரிகள் சங்கத்தினர் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தனர். இதில் மாட்டு வியாபாரிகள் மற்றும் மாடுகளை ஏற்றி வரும் வாகன உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். மாட்டு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே ஏற்படுத்திய தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். 2-3 நாட்களுக்கு முன்பு மாட்டு வியாபாரிகளை பாதுகாக்கிறேன் என்கின்ற போர்வையிலே சில அதிமுகவினர் பொறுப்பிலே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவராக ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கின்றவர்கள் தலைமையிலே மாட்டு வண்டிகளை குறுக்காட்டி தடுத்து நிறுத்தி ரூபாய் 10,000 வெளியூர் வண்டிகள் கொடுக்க வேண்டும், உள்ளூர் வண்டிகள் 1000 கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் இதை கோசாலைக்கு கொண்டு சென்று விடுவோம் என்கின்ற அடிப்படையிலே முரட்டுகின்ற தோணியிலே 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்து இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளிடம் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிக அளவு உபரி நீர் வந்து கொண்டிருந்த காரணத்தினால் குப்பைகளும் மரக்கட்டைகளும் அடித்து வந்து கரை ஒதுங்கியுள்ளது. மேலும் தொங்கு பாலம் செல்லக்கூடிய நடைபாதை இரும்பு படிக்கட்டு துண்டித்து தனியாக காணப்படுகிறது. மேலும் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கக்கூடும் என்றும் 21வது நாளாக பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தடையானது நீட்டிக்கப்பட்டிருப்பதால் அங்குள்ள மக்கள் வாழ்வாதாரம் நலன் கருதி பரிசல் போட்டிகள் மசாஜ் செய்யும் நபர்கள் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 173வது பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஆலயத்தில் முகையூர் ஆயர் நாயகம் திருப்பலி நிறைவேற்ற மாதாவின் கொடி பவனியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் அருட்தந்தையர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை ரோடு பகுதியில் உள்ள ரயில்வே பாலம் வழியாக சுற்றுவட்டார பகுதியிலிருந்து தினந்தோறும் வேலைக்கு செல்லும் ஆண்கள், பெண்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் சென்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு திடீரென பெய்த கனமழை காரணமாக ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கி நின்றதால் அவ்வழியாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அவதிக்குள்ளாகினர். தஞ்சை விளார் சாலையில் உள்ள ஜெகநாதன் தெரு பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக தொழிலாளர்கள் சுமார் 15 அடி ஆழத்திற்கு மண்வெட்டி புதிய குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதில் தேவேந்திரன், நாராயணமூர்த்தி ஆகிய 2 தொழிலாளர்கள் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டனர். உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் தேவேந்திரன் என்பவர் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் 2 மணி நேரம் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் நாராயணமூர்த்தி இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். ஒன்றிய பட்ஜெட்டில் கட்டுமானத் துறைக்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கட்டட பொறியாளர்கள் மற்றும் மனைத்தொழில் செய்வோர் பலர் கலந்து கொண்டு கட்டுமான பொருட்களின் GST வரியை 5% குறைக்க வேண்டும், கட்டுமானத்துறைக்கு தனி அமைச்சகம் அமைத்திட வேண்டும், கட்டுமான பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட பொறியாளர் கவுன்சில் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுக்கோட்டை அருகே மச்சான்பட்டி சிவன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்து மனுதாரர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அதற்கான உத்தரவுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, வட்டாட்சியர் புவியரசன், நாச்சாந்துப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிதம்பரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.